வேலம்மாள் குரூப் வந்து இன்னைக்கு ஜிஆர்டி ஹோட்டல்ஸோட ஜாயின் பண்ணி இந்த வெஞ்சரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து மதுரையை சுற்றி உள்ள மக்கள், தென் தமிழகத்தில் அனைவருக்கும் மிக்க பயனுள்ளதாக இருக்கும். இதில் விக்ரம் சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி மதுரையில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நர்சிங் காலேஜ், அலைட் சயின்ஸ் காலேஜ்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து இப்போ நாங்கள் இந்த கேம்பஸ்குள்ளேயே இந்த வேலம்மாள் வில்லேஜ் 140 ஏக்கரில் உள்ள வேலம்மாள் வில்லேஜில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20,000 பேர் அதில் அமர்ந்து மேட்ச் பார்க்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். இது எல்லாமே மதுரையில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ். எங்கள் சேர்மன் சொந்த ஊரில் லாடநேந்தர் அங்கே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் முதியோர் இல்லம் ஓப்பன் பண்ணலான்னு அதுவும் பிளான் வச்சுருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது மதுரையில் உள்ள வேலைவாய்ப்பு உருவாவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொசைட்டிக்கு நாங்கள் ஏற்கனவே எங்களோட ஆஸ்பத்திரி மூலமாக நிறைய சேவைகளை செஞ்சிட்ருக்கோம். சொசைட்டிக்கு ஃப்ரீ சர்வீஸ் நிறையா பண்ணுறோம். அதோடு சேர்த்து இப்போ இந்த வெஞ்சர்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு பெரிய வெஞ்சர் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ண இந்த ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஜிஆர்டியோட இப்போ சேர்ந்துருக்கோம். ஜிஆர்டி வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நேம் அவங்களுக்கு இருக்குது, பெரிய பிராண்ட். அவங்க ஒவ்வொன்றையும் நல்லா பார்த்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. அதே மாதிரி அவங்களோட பெரிய சிறப்பு என்னென்னா, அவங்ககிட்ட ஏற்கனவே வந்து பில்கிரிமேஜ், அதாவது டெம்பிள் டூரிசமில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அறுபடை வீடு அப்படின்னு ஒரு பேக்கேஜெலாம் வச்சுருக்காங்க. அறுபடை வீடுங்கிறது நம்ம முருகன் கோயில் ஆலயங்களை வந்து இவங்களை கெஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி ஏற்கனவே வச்சுருக்காங்க. எல்லா அறுபடை வீடுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள அவங்களோட ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் அவங்கள தங்க வச்சு பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ மதுரையை பேஸ் பண்ணி மதுரையை சுற்றி உங்களுக்கு மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், ரொம்ப மதுரையோட ராணிய மீனாட்சி அம்மன். அதே மாதிரி இப்போ அழகர் சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. மதுரையை சுற்றி அழகர் கோயில் இருக்குது, திருப்பரங்குன்றம், திருவாதூர், திருமோகூர், அப்புறம் இங்கேருந்து ராமேஸ்வரம். ஏன்னா எங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் சரி, ஒரு ட்ரெயின் சர்வீஸ்லேருந்து எங்கே இருந்தாலும் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு வருவாங்க. ராமேஸ்வரம் இப்போ 4 லேன்னால 2.5 மணி நேரத்தில் ராமேஸ்வரம் போயிடலாம். போகிற வழியில் உத்தரகோசமங்கை, அது ஒரு பெரிய பாரம்பரியமிக்க டெம்பிள். இப்போ ஏற்கனவே அதே மாதிரி அந்த அறுபடை வீடு மாதிரியே இந்த மதுரையை சுற்றி ஒரு டெம்பிள் பேக்கேஜ் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அது ஒரு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, மற்ற நம்மளோட கோயில் ஆலயங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இவங்களோட இந்த பேக்கேஜ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்லா இவங்களே டெம்பிள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கெஸ்ட்டை தங்க வச்சு நல்லா கவனித்து அனுப்புவாங்க. புதுமையாக அதெல்லாம் செய்கிறாங்க. இன்னும் நிறையா புதுமையாக அது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து எய்ம்ஸ் வந்துருச்சு. எய்ம்ஸ்லேயும் நிறையா இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. நிறையா கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த ஹோட்டலில் அதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். எங்கள் ஆஸ்பத்திரியிலையும் உள்ள டாக்டர்ஸ் நிறையா கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர டாக்டர்ஸ் வருவாங்க, ஆல் இண்டியாவிலேருந்து டாக்டர்ஸ் வருவாங்க. எல்லாருக்கும் மதுரைக்கு வரும்போது மதுரையை இருந்து ஒரு வேறு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்கள் மூலமாக மதுரை ஒரு வேறு மாதிரி எல்லாருக்கும் ஒரு செய்தியாக போகணும். இனிமேல் மதுரையில் ஒரு தொழில் வரணும், தொழில் வளர்ச்சி அடையணும், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகணும் அப்படிங்கிற சந்தர்ப்பம்லாம் எங்களோட சேர்மனோட இனிஷியேட்டிவ் மூலமாகவும் ஜிஆர்டி சேர்மன் இந்த வெஞ்சரை எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்துலேயும் இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் இந்த முயற்சி நடந்திருக்கு. இது அப்படியே தொடரணும். மென்மேலும் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகணும், நிறைய பேருக்கு நிறையா வளர்ச்சி அடைய சந்தர்ப்பங்கள் உருவாகணுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
called the Studio 79, which will open in another few days. And we will have one of the best spas in the city, the Bodhi Spa, which will offer Western, Eastern and Ayurvedic therapies. So this is a little about the entire hotel and the GRT group which will manage this hotel, the Velaman Hotel.